ஹலோ வெல்கம் டு வேன்ஸ். அனந்தஜித் தமிழக வெட்டிக்கலத்தோட மேடை பேச்சாளர். இவரை ஒரு பக்கம் தமிழக வெட்டிக்கலத்தோட எல்லாமே கொண்டாடி இருக்கான், இன்னொரு பக்கம் கொத்தடிமை கட்சியெலாம் இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறானுங்க மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஷார்ட்டை வேலு வெளுத்துருக்காரு. எல்லா டெபேட்ஸும் இவர் தான் பேசுகிறாரு. ஆனால் இவரை பார்த்து நிறையவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்கிறாரு. ஷார்ட்டைய அப்படி என்ன வெளுத்துருக்காரு நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துருவோம் வாங்க. வெல்கம் டு இப்போ அந்த ஷார்ட்டை நம்ம தளபதி விஜயை பற்றி என்ன பேசிக்க அந்த வீடியோ பார்த்துருவோம். மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசுறதை விட்டுறேன். நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய் கேட்டீங்களா? இந்த ஷார்ட்டை என்ன கேட்டான்னு இவன் கேட்ட கேள்விக்கு நம்ம விஷுவல் வாய்ஸ் அன்னைக்கே பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவன் தளபதி விஜயை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான். எப்படியும் பேசத்தான் செய்வான், பொல போடணும்ல. இருந்தாலும் இவனுக்கு காசு தளபதி விஜயை பற்றி அவதூறு பப்புன்னு அசிங்கமாக பேசணும், அப்போ தான் அவனுக்கு காசு சோது. ஆனால் இவன் கேட்ட கேள்விக்கு நம்ம அனந்தஜித் வந்து டெபேட் சொல்ல பதில் சொல்லணும்ல. அதுக்கு நம்ம அண்ணன் என்ன பதில் சொல்லிருக்கா அதை பார்த்துருவோம். அஃபிடவிட் வந்து கொடுத்துருங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆன்லைனில் போட்டே இருந்தாங்க பசங்க. எங்கே சாட்டை என்ன வந்துட மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்கு, ரெண்டாவது காப்பி என்கிட்ட இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட் .1.2 அது இங்கே இருக்கும், இல்லை பேஜில் போடுவாங்க. அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமானன் கொடுத்துருக்காரு. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்காக பதிலடி கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கணும். இதுதான் தமிழக வெட்டிக்கலாம் மேடை பேச்சாளர்னா இப்படி தான். ஷார்ட் டைம் முகத்தில் ஈயாடலை என்ன கால் போட்டாலும் சிக்ஸர் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஷார்ட்டை யோசிக்கிறாப்புல முழிக்கிறாப்புல. இருந்தாலும் தளபதி விஜய் பற்றி பேச்சுக்கிட்டு தான்